தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. முற்றிலும் பூரணமானவர். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது. அநேக நேரங்களில் சாத்தான் நமக்கு தேவ சித்தத்தை குறித்து தவறான மற்றும் பயமான தகவல்களை கொடுத்து தேவ சித்தத்திலிருந்து நம்மை விலக்கிட தந்திரமாக செயல்படுகிறான். ஆனால் தேவ சித்தத்தையும் அது நம் வாழ்விலே பலன்களை தருகிறது என்ற சத்தியத்தை நாம் எந்த அளவிற்கு அறிகிறோமோ அப்போது எந்தவித தயக்கம் இல்லாமல் அதற்கு கீழ்ப்படிவோம். அந்த சத்தியமே நம்மை எப்பொழுதும் விடுதலையாக்குகிறது. நான் பணம் எடுக்க வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்திடம் செல்லும் போதெல்லாம் நான் எழுதிய பணத்தை மிகச் சரியாக கொடுப்பதை குறித்து வியந்திருக்கிறேன். பணத்தாள்கள் மிகவும் லேசானவைகளாக இருந்தாலும் எனக்கு பணத்தை எண்ணி அந்த இயந்திரம் கொடுக்கிற போது அது தவறு செய்ததில்லை. அற்புதமான தொழில்நுட்பம். மனிதனால் உருவாக்கப்பட்ட இயந்திரமானது தனது பணிகளில் மிக துல்லியமாக இருக்கிறதென்றால் தேவ சித்தத்தை இந்நாளில் தியான வசனத்தின் வெளிச்சத்தில் சிந்தியுங்கள். பூரணமான காரியங்கள் அவரிடமிருந்து புறப்படும் போது ஜோதிகளின் பிதாவானவர் எத்தனை பூரணராயிருப்பார். அவரது வழிகளும் உத்தமமானவைகள். உந்தன் வாழ்க்கையை குறித்த அவரது ஒவ்வொரு எண்ணங்கள், திட்டங்கள், நோக்கங்கள் எத்தனை உத்தமமானவைகளாயிருக்கும். உத்தமம் என்பது முழுமையானது, அதனை விவரிக்க முடியாது, இறுதியானதும் மிகைப்படுத்தப்பட அவசியமில்லாததுமாயிருக்கிறது. உங்களால் அடைய வேண்டிய மிக சிறந்த மற்றும் உன்னத நிலை. தேவ சித்தம் புரிந்து கொள்ள இயலாத காரியமல்ல. உங்கள் சமாதானம் நிறைந்திருக்கக்கூடிய இடம். உங்கள் சந்தோஷம் முழுமைப்படும். வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகும். ஆடு மேய்க்கும் சிறுவன் தாவீது அரசனாய் மாறுகிறான். தானியேல் ஒரு அடிமை அதிபதியாக்கப்படுகிறான். யோசேப்பு ஒரு சிறை கைதி இரட்சகனாய் இருக்கிறான். அவருடைய வழிகள் பூரணமானவைகள். நீங்கள் எந்த சூழ்நிலை வழியாக கடந்து போனாலும் உங்களை அவர் சுத்த பொன்னாக வெளியே கொண்டு வருவார். பற்றி கொண்டிருங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.